வாங்க, ஸ்டீவன் பிரஸ்ஃபீல்டோட தி வார் ஆஃப் ஆர்ட் புத்தகத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கலாம், இல்ல உங்க கனவுக்காக போராடுற யார வேணா இருக்கலாம். ஆனா உங்க எல்லாருக்குமே இந்த புத்தகம் ஒரு பவர்ஃபுல்லான வழிகாட்டி. சரி, நம்ம மனசுக்குள்ள நடக்கிற அந்த படைப்பு போற எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாப்போமா? வாங்க, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா, நமக்குள்ள ஒரு வாழ்க்கைய இன்னும் வாழப்படாமலே புதைஞ்சு கிடக்குன? நம்ம செய்ய நினைச்சு ஆனா செய்யாம தள்ளி போட்ட விஷயங்கள், நாம இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டு ஆனா ஆக முடியாம போன ஒருத்தரோட கனவுகள், அந்த உணர்வை பத்தி தாங்க இன்னைக்கு முழுக்க பேச போறோம். சரி, இப்போ நம்ம எல்லாருமே சந்திக்கிற அந்த முக்கியமான போராட்டத்தை பத்தி பாப்போம். அது என்னன்னா, நாம இப்போ வாழ்ற வாழ்க்கைக்கும் நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான திறமைக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா? அந்த இடைவெளி தாங்க நம்மளோட எல்லா விதமான மன உளைச்சலுக்கும் கஷ்டத்துக்கும் மூல காரணம். இந்த கதையோட வில்லனை நம்ம கனவுகளை நனவாக்க விடாம தடுக்கிற அந்த ஒரு சக்தியை இப்ப அறிமுகப்படுத்துறேன். ஆசிரியர் அத எதிர்ப்பு, அதாவது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் நம்மளோட மிகப்பெரிய ரொம்ப தந்திரமான எதிரி. பிரஸ்ட்ஃபீல்டோட இந்த வார்த்தைகளை கேளுங்களேன், எவ்வளோ உண்மை! தள்ளி போடுறது, பயம், நம்ம மேலே நமக்கு வர்ற சந்தேகம், இந்த உணர்வெல்லாம் நமக்கு நல்லா தெரியும்ல. இந்த மேற்கோள் அந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிற உணர்வை நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோடையும் நேரடியா கனெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம எதிரிக்கு ஒரு பேர் கிடைச்சிடுச்சு. அடுத்ததா அதோட குணம் என்ன, அது நம்மள தோக்கடிக்க என்னென்ன தந்திரத்தையெல்லாம் யூஸ் பண்ணுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். எதிரிய பத்தி தெரிஞ்சாதானே போர்ல ஜெயிக்க முடியும். இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் தாக்குதுன்னு பாருங்க. ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து ஜிம்முக்கு போகணும்னு முடிவு பண்றது வரைக்கும், நம்மளோட நீண்ட கால வளர்ச்சிக்கு உதவுற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இது குறிவைக்கும். அதனால இது வெறும் கலைஞர்களுக்கான சண்டை இல்ல, நம்ம எல்லாருக்குமான ஒரு உலக பொதுவான போராட்டம். இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்க கண்ணால பார்க்கவோ கையால தொடவோ முடியாது, ஆனா அதை உணர முடியும். அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி, நம்ம இலக்குல இருந்து பின்னுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சக்தி. நம்ம உள்ளுணர்வால் மட்டுமே அதை கண்டுபிடிக்க முடியும். இங்கதான் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸுங்கிறது வெளியே இருந்து வர்றதில்ல, நம்ம பாஸோ குடும்பமோ இல்ல சூழ்நிலையோ காரணம் இல்ல. அது நமக்குள்ள இருந்தே உருவாகுது. நாமளே நமக்கு உருவாக்கிக்கிற ஒரு உள்மன எதிரி. நம்ம வேலைய செய்ய விடாம தடுக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னவெல்லாம் பண்ணும் தெரியுமா? அது போய் சொல்லும், சரி நாளைக்கு பாத்துக்கலான்னு சமாதானப்படுத்தும், பயமுறுத்தும், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சந்தேகத்தை உருவாக்கும். இப்படி எந்த ஒரு ஏமாத்து வேலையை செஞ்சாவது நம்மள வழி தவற வைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் பேசலாம், சமாதானம் பண்ணலான்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது நம்ம கனவுகளை அழிக்கிற ஒரு மிஷின். அதுக்கு பவர் மட்டும்தான் புரியும். அதை ஜெயிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த எதிரியை எப்படி தோற்கடிக்கிறது? அதுக்கு ஒரு உறுதியான போர் திட்டம் இருக்கு. அதுதான் ஒரு அமெச்சூர் மனநிலையிலிருந்து ஒரு ப்ரொஃபஷனல் மனநிலைக்கு மாறுறது. இந்த ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் வெற்றிக்கான சாவி. இந்த ரெண்டு மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அமெச்சூர் மூடு இருந்தா வேலை செய்வாரு, ஆனா ப்ரொஃபஷனல் மூடு எப்படி இருந்தாலும் சரி வேலையை செய்வாரு. அமெச்சூர் தோத்துட்டா பயந்து ஓடிடுவாரு, ஆனா ப்ரொஃபஷனல் அதுல இருந்து பாடம் கத்துக்குவாரு. ப்ரொஃபஷனலா மாறுறதுன்னா பணம் சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, அது முழுமையான அர்ப்பணிப்பை பத்தினது. இந்த மேற்கோள் ப்ரொஃபஷனலோட மனநிலைய எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. அதாவது அவர் உத்வேகம் வரணும்னு காத்துட்டு இருக்கிறது இல்ல, தினமும் காலையில 9 மணிக்கு டேபிள்ல உட்காந்து வேலைய ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி செய்யும்போது உத்வேகம் தானா வந்துடுது. ஒழுக்கம்தான் அவரோட மந்திரம். சரி, ப்ரொஃபஷனல்னு சொல்றது ஈஸி, ஆனா அப்படி ஒருத்தரை மாறுறது எப்படி? அவங்களோட தினசரி பழக்க வழக்கங்கள், மனப்பான்மை எல்லாம் எப்படி இருக்கும்? வாங்க, அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதெல்லாம் தான் ரெசிஸ்டன்ஸை ஜெயிக்கிற உண்மையான ஆயுதங்கள். இதுதான் ஒரு ப்ரொஃபஷனலோட ரூல் புக். இதுல 5 படிகள் இருக்கு. தினமும் வேலைய ஆரம்பிக்கிறது, பயமா இருந்தாலும் அந்த தாண்டி செயல்படுறது, எந்த சாக்குப்போக்கும் சொல்லாம இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது. இதுல ஒவ்வொரு படியும் அந்த ரெசிஸ்டன்ஸோட கோட்டைய இடிக்கிற ஒரு இடி மாதிரி. ஒரு ப்ரொஃபஷனலுங்கிறது ஒரு போர் வீரன் மாதிரி. நேத்து ஜெயிச்சோம், இன்னைக்கு ஓய்வெடுக்க முடியாது. இந்த போர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையிலயும் புதுசா ஆரம்பிக்கும். ஒரு நாள் ஜெயிச்சா மட்டும் பத்தாது, ஒவ்வொரு நாளும் போர்க்களத்துல நின்னு ஜெயிக்கணும். இப்போ ஒரு நல்ல செய்தி. நாம இந்த போர்ல உறுதியா நிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம தனியா இல்ல, நமக்கு உதவி செய்ய சில சக்தி வாய்ந்த கண்ணுக்கு தெரியாத கூட்டாளிகளும் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த புத்தகத்தோட மேஜிக்கலான ஒரு பகுதி இதுதான். நீங்க அந்த ரெசிஸ்டன்ஸை மீறி தினமும் உங்க வேலையை ஒழுங்கா செய்யும் போது
இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். உங்களோட தொடர்ச்சியான முயற்சி உத்வேகத்தையும் ஒரு உயர் சக்தியோட உதவியும் ஒரு காந்த மாதிரி இழுக்கும். இந்த படத்தை பாருங்க. இது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற சண்டையை எவ்ளோ அழகா விளக்குது. ரெசிஸ்டன்ஸ் எங்கிருந்து வருது? நம்ம பயம், சந்தேகம் நிறைஞ்ச ஈகோல இருந்து. ஆனா நம்மளோட கூட்டாளிகள், நம்மளோட உண்மையான கிரியேட்டிவிட்டி, நம்மளோட திறமையெல்லாம் எங்க இருக்கு? நம்மளோட ஆழமான சுயம், அதாவது செல்ஃப்ல இருக்கு. இந்த சுயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு உயர்ந்த சக்தியோட நம்ம கிட்ட இருக்கிற தொடர்புன்னு சொல்லலாம். அதுதான் நம்மளோட உண்மையான கனவு, நம்மளோட படைப்பு ஆற்றலோட ஊற்று, நம்ம ஆன்மாவோட உண்மையான குரல் அதுதான். பிராஸ்ஃபீல்டோட இந்த வார்த்தைகளை நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. கடந்த காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், எதிர்காலத்தை பத்தி பயப்பட வேண்டாம். இந்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையை நம்மால மாத்த முடியும். இந்த செகண்ட் நம்ம உட்கார்ந்து நம்ம வேலையை செய்யலாம். அந்த அளவுக்கு இந்த நொடிக்கு சக்தி இருக்கு. இதுதான் நேரடியான ஒரு அழைப்பு. இந்த ஆழமான கேள்வியோட நான் முடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஹிட்லருக்கு ஒரு உலகப் போரை ஆரம்பிக்கிறது கூட ஈஸியா இருந்துச்சாம். ஆனா ஒரு வெள்ளை கேன்வாஸை எதிர்கொள்றது தான் கஷ்டமா இருந்துச்சாம். இப்போ உங்க முன்னாடி ஒரு வெள்ளை கேன்வாஸ் இருக்கு. அத வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களோட படைப்பு போர் ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வு. என்ன செய்ய போறீங்கன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும்.